எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் எங்கேயோ போகிறேங்கிறான். எங்கேயோ போகிறேன், இங்கே போகிறேன், இத்தனை மணிக்கு வருவேன்னு சொன்னேன். நான் ஒரு நண்பர் வீட்டில் போய் அவரை சாப்பிட கூப்பிட்டு வரலாம் வீட்டுக்கு விருந்துக்கு இன்னைக்கு அப்படின்னு நினச்சிட்டு போனேன். அவர் இல்லை, அந்த அம்மா இருந்துச்சு, அவர் மனைவி. அவங்ககிட்ட எங்கே அவன் அப்படின்னு கேட்டேன். அது எங்கே போச்சோ அப்படின்னு. அது இது என்ன ஆடா மாடா என்ன, அது எங்கே போச்சோ அப்படின்னு. சரி எப்போ வருவார் அப்படின்னு. அது எப்போ வேணாலும் வரும். சரி விருந்து கூப்பிடலான்னு நினைக்கிறேன், அவர் என்ன பிரியமாக சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இதான் அவன் வாழ்க்கையை சரியாக வாழலைங்கிறதுக்கு அடையாளம். இப்போ நான் வீட்டில் இருக்கேன், என் மனைவியும் நானும் தான். நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறோம். அப்போ நான் வெளியில் போகிறேன்னா நான் எங்கே போயிருக்கேங்கிறது என் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? சொல்லிட்டு தானேங்க போகணும். சொல்லிட்டு போயிருந்தா அந்த பொண்ணு எனக்கு அப்படி சொல்லுமா? அது எங்கே போச்சோ, எப்போ வேணாலும் வரும் அப்படின்னு சொன்னால் அவன் அதை சொல்லாமலே போயிருக்கான்னு அர்த்தம். நான் அவனை கேட்டா, ஏன்டா சொல்லாமல் போகிற வீட்டில் உன் மனைவி இப்படி சொல்கிறாங்களேன்னா, சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்தால் சொல்ல மாட்டேனாங்கிறான். அப்போ அவன் சொல்லிட்டு போகிற மாதிரி இல்லாத இடத்துக்கு போகிறான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், அது வீட்டுக்கு வெளியில் போகிறேன்னா எங்கே போனாலும் இந்த இடத்துக்கு போகிறேன், இத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்லணும்டா அப்படின்னு. அது உன் வீட்டுக்கார அம்மாவை கேட்குறேன், என்ன பிரியமாக சாப்பிடுவார்னு கேட்குறேன். அது எதை போட்டாலும் திங்குங்கிறது சொல்லுது ஐயா. ஏன்னா அப்படியா திம்பேனே அப்படின்னு. அவன் என்னத்தை ஏதோ சாப்பிட்றோம். இதெல்லாம் எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவன் வாழ்க்கையில் உற்சாகமாக வாழலன்னு தானே அர்த்தம் இல்லையா? ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே தவிர வாழ்க்கையை வாழணுங்கிற உற்சாகத்தோட ஊக்கத்தோட நல்லா வாழ்கிறோங்கிற எண்ணத்தோடு அவன் வாழலை. திருவள்ளுவர் அதைத்தான் சொல்கிறாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ வேண்டிய முறைப்படி வாழ்றவன்